ஆண்டவரும் உலக மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உருவாக்குவோம் நிகழ்ச்சியின் நேயர்கள் யாவருக்கும் யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டியின் சார்பாக அதன் ட்ரெஷரர் என்ற ஸ்தானத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இந்த உலகத்துக்கே சட்டங்களை தந்தவர் தெய்வம். கேனன் லா என்பதை நீங்கள் அனைத்து லீகல் டிபார்ட்மெண்ட்டிற்கு எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். கேனன் லா என்றால் என்ன? கானானிய சட்டங்கள். கானானிலே வாழப்போகிற மக்களுக்காக சீனாய் மலையின் மேலே மோசேயிடத்தில் நியாய பிரமாணங்களாக சட்டங்களாக கற்பனைகளாக கர்த்தர் தந்ததுதான் தௌரத் என்று சொல்லுகிற 5 ஆகமங்கள். அதை யூதர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, முகமதியரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதை தான் நம்முடைய சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் இங்கிலாந்து தேசத்தில் போய் பாரிஸ்டராக படித்து நம்முடைய இந்திய தேசத்துக்கு மாடிஃபை பண்ணி அந்த சட்டத்தை கொடுத்தார். ஆகவே சட்டங்களெல்லாம் சட்டங்களை தந்த இறைவனிடத்தில் வந்திருக்கிறது. அந்த இறைவன் சொல்கிற வார்த்தை என்ன? சட்டத்தின்படி போராடாவிட்டால் நீங்கள் முடிசூடப்பட முடியாது. எல்லாரும் அந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஒரு தேவ வார்த்தையை சொல்லுவார்கள். ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. இந்த கர்த்தத்துவம் தோளின் மேல் இருந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆங்கிலத்திலே, த கவர்மெண்ட் ஆன் ஹிஸ் ஷோல்டர். அப்படியானால் சட்டங்கள், கர்த்தர் தந்த சட்டங்கள், கர்த்தர் அனுமதிக்கிற உலக அரசாங்கங்கள், எல்லா அரசாங்கங்களும் அவர் தோளின் மேல் தான் இருக்குது. இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்திய தேசத்திலே 75 ஆண்டுகள் ஆகியும் நாம் உண்மையாகவே மிகுந்த பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே பல சபை பிரிவுகள், பாகுபாடுகள் உண்டு. இவ்வளவு பாகுபாடுகளும் இருந்தும், ஒரே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தும், இன்னும் சட்டத்தை தந்த தெய்வத்தின் அந்த சட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல், சட்டத்தை நமக்காக உருவாக்கி கொள்ளாமல் விட்டுவிட்டோம். ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள். யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டி என்பது சட்டத்தின்படியாக அரசாங்கத்தை நாங்கள் முறையாக அணுகி கொண்டு வருகிறோம். எங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன? 75 ஆண்டுகள் இந்தியாவிலே உண்மையாக சொல்லப்போனால் மிஷனரிமார்கள் வந்தார்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் வந்தார்கள். அந்த நாட்களே மருத்துவம், படிப்பு, சமூக நீதி இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் வந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நல்ல காரியங்களாம் சோஷியல் ஒர்க்கெலாம் நாம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இதை யாரும் மறுதளிக்க முடியாது. இதற்கென்ன காரணம்? நமக்குள்ளே இருக்கிற ஒன்று சேர்கிற அந்த ஒரு மனம் இல்லை. அப்போஸ்தலர் நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு தேவை அனைத்து ஸ்தாபன தலைவர்கள், பேராயர்கள், மேற்றாணியார்கள், ரெவரண்டுகள், டாக்டர்ஸ், மட்டுமல்ல மூத்த போதகர்கள், அநேக ஃபெலோஷிப் லீடர்ஸ், சபை ஸ்தாபன பிரிவு தலைவர்கள் யாவருக்கும் அன்போடு அடியேன் சொல்வது என்னவென்றால், நாம் எல்லாரும் இணைந்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையின்படி அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்த நன்மைகள் மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பெரிய நன்மைகளை நாம் பெற வேண்டுமானால் நாம் எல்லாரும் இதில் ஒன்று சேர வேண்டும். அநேக ஸ்தாபன தலைவர்களுக்கு ஒரு சந்தேகம் உள்ளத்திலே இருக்குது. என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு போர்டு வந்துவிட்டால் அரசாங்கம் நம்முடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்ளுமா என்று சொல்லி ஐயத்தில் இருக்கிற அநேகர் இருக்கிறீர்கள். உங்களுக்கு சட்டத்தின்படியாக தெளிவை தர விரும்புகிறோம். சரி, கவனியுங்கள். நம்முடைய காரியங்கள் எல்லாமே நம்முடைய செயல்பாட்டின்படியாக நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியும். ஆகவே யாரும் இதை குறித்து எந்த பயமோ சந்தேகமோ இல்லாதபடிக்கு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்வீர்களானால், நாம் இந்த நாட்களிலே சட்ட நுணுக்கங்களை அறிந்து சட்ட வல்லுநர்களோடு இணைந்து நீதி அரசுடைய ஆலோசனைப்படி சட்டத்தின்படியாக நாம் இதை உருவாக்கப் போகிறோம்.
இப்படிப்பட்ட இந்த காரியத்திலே நீங்கள் எல்லாரும் ஒருமனப்படும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக என்னுடைய அலுவலகம் இங்கே இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூல், பச்சைப்பன் கல்லூரி எதிர்க்க ஆங்கிலியன் ஸ்கூலிலே சொசைட்டி ஆஃபீஸ் என்று கேட்டால் சொல்லுவார்கள். நீங்கள் உங்களுடைய ஸ்தாபனங்களை, உங்களுடைய சபைகளை நீங்களும் வந்து இதில் உறுப்பினர் ஆவோம் என்று சொன்னார். அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாக குழுக்களை உருவாக்கி இப்போ நாங்கள் அரசாங்கத்தை அணுகியிருக்கிறோம், கடிதங்களை அனுப்பி இருக்கிறோம், எங்களுக்கு பதில் வந்திருக்கிறது. ஆகவே நாம் சட்டத்தின்படி போராடுவோம். நிச்சயமாகவே எல்லா அதிகாரத்துக்கும் ஆளுகைகளுக்கும் துரைதனத்துக்கும் தலைவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவளை நாம் சுதந்திரிக்க முடியும். நிச்சயமாகவே இந்த காரியங்கள் நாம் செயல்படும் பொழுது அரசாங்கம் நமக்கு தருவார்கள், அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் தருவார்கள். அப்படிப்பட்ட அதிகாரத்தை அங்கீகாரத்தையும் தரும்பொழுது இந்த அட்டானமஸ் போர்ட், தன்னாட்சி பெற்ற வாரியம் நாம் உருவாக்கப் போகிறோம். அதற்காக நாம் எல்லாரும் இணையும் பொழுது நமக்கு மெய்யாகவே இந்த கிறிஸ்துவ தேவாலய பாதுகாப்பு வாரியம் என்பது சபைக்கு பாதுகாப்பு, போதர்களுக்கு நிறைய பாதுகாப்பு, சபை மக்களுக்கு, ஊழியங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு. இதுவரைக்கும் நாம் எந்தெந்த காரியத்திலே அரசாங்கத்தை தேடி தேடி கிடைக்காதவைகள் இந்த வாரியம் உருவாகும் பொழுது நிச்சயமாய் அவைகள் சீக்கிரத்தில் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே இந்த நாட்களிலே இந்த பதிவை கேட்கிற நீங்கள் இதை சிந்தியுங்கள். நாங்கள் இதற்காக மிகுந்த ஜெபத்தோடு பாரத்தோடு இதை எப்படிப்பட்டவர்கள் இணைக்கிறோம் என்று சொன்னால், ஜெபிக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறவர்கள், கொடுக்கிறவர்கள் இப்படி இணைந்து கொண்டே வருகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து பல மாவட்டங்களே எங்களை தொடர்பு கொண்டு வருகிறார்கள். ஆகவே இப்பொழுதும் ஸ்தாபனங்களுக்கும் நாங்கள் மெயில் மூலமாக ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்கும் கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம். அரசாங்கத்துக்கு 2 முறை கவர்னர், முதல்வர், சபாநாயகர், சட்டத்துறை அமைச்சர், சிறுபான்மை அமைச்சர், முதன்மை செயலர் கடிதங்களை போட்டிருக்கிறோம். பதில் வந்திருக்கிறது. முதலமைச்சர் பிரிவிலிருந்து வந்திருக்கிறது, சிறுபான்மை அமைச்சகத்திலும் வந்திருக்கிறது. ஆகவே சீக்கிரம் நாம் உறுப்பினர்களாவோம், ஒன்று சேருவோம், இணைவோம். இந்த தேசத்திலே தன்னாட்சி பெற்ற கிறிஸ்துவ தேவாலய பாதுகாப்பு வாரியத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த தேசத்தை சுதந்தரிப்போம். நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக ஒரு மாபெரும் எழுப்புதலை இந்தியா காணும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இது ஒரு மாபெரும் எழுப்புதலுக்காக கர்த்தர் நம்மை ஒன்று சேர்க்க வைக்கிறார். இந்த காலம் மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல. நாம் யாவரும் இணைந்து ஒன்று சேரும்படியாக, ஓசியாவிலே சொல்லப்பட்டபடியாக, யோவேலே சொல்லப்பட்டபடியாக முன்மாறி மழை அப்போஸ்தல நாட்களை அனுப்பின தெய்வம் இந்த கடைசி நாட்களை பின்மாறி மழையாக நம்ம இந்திய தேசத்திலே 52வது கிறிஸ்துவுக்கு பிறகு 52ஆம் ஆண்டிலே தோமா கண்ட அந்த அப்போஸ்தல எழுப்புதலை இந்த கடைசி நாளில் இயேசுடைய ரகசிய வருகைக்கு முன்பதாக இந்த மாபெரும் எழுப்புதலை நாம் காணும்படியாக அன்பான அனைத்து மூத்த போதகர்கள், மேற்றானியார்கள், அனைத்து ஸ்தாபன தலைவர்கள், நீங்கள் யாவரும் இணைந்து கொள்ளும்படியாக நாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், எழும்புவோம். வாருங்கள், உறுப்பினராகுங்கள். கர்த்தருடைய தேசம், இந்திய தேசம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி அவருடைய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துவோம், ஆதாயப்படுத்துவோம். நாமும் சேர்ந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக இந்த யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டியுடைய இந்த மெய்யான கருத்துக்களை எல்லாருக்கும் நாங்கள் அறிவிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய நம்பர்கள், எங்களுடைய பெயர், எங்களுடைய மொபைல் நம்பர்கள் ஸ்க்ரீனில் வரும். அதை நாங்கள் அறிவிப்போம். நிச்சயமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் மதியத்துக்கு மேலே வாருங்கள், எங்களை தொடர்பு கொண்டு வாருங்கள். நிச்சயமாகவே பெரிய நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த உருவாகும் நிகழ்ச்சிக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த டிவி சேனலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். ஆண்டவரும் உலக மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இதற்காக நாம் ஒருங்கிணைந்து ஜெபிக்க போகிறோம். ஒருவரை பார்க்கிற நீங்களும் இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஒருமனப்படுவோம். பரலோக பிதாவே, இந்த நாளிலும்
அன்பான உருவாக்கும் நிகழ்ச்சி நேயர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற யாவருக்காக ஸ்தோத்திரம். எங்கள் இந்திய துணை கண்டத்திலே ஆண்டவரே, தோமாவின் கால் வைத்த இந்த தேசத்திலே ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு பின்மாரியின் எழுப்புதலை காணும்படியாக, உம்முடைய வருகை கொன்பதாக ஏராளமான மக்கள் எடுத்து கொள்ளப்படும்படியாக, உம்முடைய ராஜ்யம் வரும்படியாக, உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக, எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் இந்திய தேசத்திலே பரிசுத்தப்படும்படியாக இந்த யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டியை கர்த்தர் நீர் ஒரு தரிசனத்தோடு ஆரம்பிக்க வைத்திருக்கிறேன். இந்த தரிசனம் உருவாக்குவோம் நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற அனைத்து நேயர்களும் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த தேசத்தை சுதந்திரிக்கிறோம். நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இதற்காக உழைக்கிறவர்கள், செபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், தாராள உள்ளங்கள் எல்லாரும் எங்களோடு இணைக்க எல்லா தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் நிர்வாகக் குழுக்கள் உருவாக்கப்பட, அனைத்து பேராயங்கள், அனைத்து ஸ்தாபனங்கள், அனைத்து மூத்த போதகர்கள், அனைத்து ஊழியர்கள் ஐக்கியங்கள், தலைவர்கள், போதகர்கள் யாவரும், சபையார் யாவரும் இணைந்து கொள்ள நாங்கள் ஒன்று சேர ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாங்கள் சிறுக நீர் பெருகுவீராக. துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகவும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பான உருவாக்குவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் யாவருக்கும் UCWH சார்பாக, யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறீர்கள், பார்க்கிறீர்கள், பார்க்க போகிறீர்கள். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய பெயர்கள், தொலைபேசி எண்கள், மொபைல் எண்கள் திரையிலே வரும். அதை குறித்து கொள்ளுங்கள். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே சீக்கிரமாகவே நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்போகிறோம். கிறிஸ்துவ தேவாலய பாதுகாப்பு வாரியத்தை அரசாங்கத்தின் உதவியோடு கூட நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நல்ல ஆட்சி நடைபெறுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அருமையான நேயர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வாழ்த்து. 24 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மானிட்டரிங் பண்றதுக்கு போர்டு ஒன்று அவங்க ஃபார்மேஷன் பண்றாங்க. அதுக்கு முன்பதாக ஒரு அட்டானமஸ் போர்டு தமிழ்நாட்டில் ஃபார்மேஷன் பண்றது நம்ம முயற்சி செய்தோம். இது சக்சஸ் ஆகிட்டோம். இது இப்போ நாங்கள் யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டின்றது போர்டு வந்தால் போர்டு போய் அது முயற்சி ஆகிடும். அவ்வளோதான். இதனால இதில் நீங்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணிங்க. இது வந்தால் தான் நம்ம இப்போ ஊழியர்களுக்கு பாதுகாப்பு, திருச்சபைக்கு பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று கிடைக்கும். ஒரு இந்துன்னு எடுத்தாங்க மனுஸ்துருவின்றாங்க, முஸ்லீம் எடுத்தாங்க ஒரு சட்டம் வாரியன்றாங்க. ஒரு சட்டம் அவங்களுக்கு தனியாக இருக்கும். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கோர்ட்டு லெவலப் பண்ணால் அதை சுற்றி காட்டுறதுக்கு நம்ம சட்டமே இது வரைக்கும் இல்லை. இல்லாத நம்ம என்ன பண்ணுறோம், 28 வருஷம் நடந்துட்டோம். நம்ம தான் ஏமாந்தோம்னாக்கா அந்த தலைமுறையை நம்ம என்ன பண்ணுறது, ஒரு இக்கட்டத்தில் போய் நம்ம விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நினைச்சுக்கிற திறந்த வாசல் சீக்கிரம் அதை மூடத்துக்கு முன்னாடி இந்த போர்டை நம்ம கொண்டு வருவோம். நம்முடைய உரிமையை பாதுகாத்துக்குவோம். நம்முடைய பொருளாதார உதவி நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம கிறிஸ்டியனுக்கு ஏராளமான சொத்து தமிழ்நாட்டில் இருக்கு. இதே போதும் 1000 பார்த்தா எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. ஆனால் நமக்கு தெரியாமையா என்ன பண்றோம், நம்ம கடந்து போயின்னு வந்து இருக்கோம். இதை இந்த இடத்துல பார்க்குறாங்க. அந்த சொத்தெல்லாம் அவங்க சொத்து சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஏன்னா கேட்பாராட்டு அனாதே கிடையாது. அவங்க அந்த போர்டு வச்சுட்டு அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வராங்க. இன்னும் நிறைய சொத்து அவங்க போர்டு இருந்தால் தான் அந்த சொத்துக்களை கொண்டு வரலாம், வேலை வாய்ப்பு உண்டாக்கலாம், நிறைய மருத்துவமனையை கொண்டு வரலாம். இன்னைக்கு எங்கோர் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம், அரசாங்க ஹாஸ்பிட்டல். அது யாருன்னா ஒரு கிறிஸ்டியனுடைய மிஷனரிய ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. கேட்கறதுக்கு நாடு இல்லை, ஆனால் நீ கவர்மெண்ட் எடுத்துக்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி எடுத்துனா அது கிறிஸ்டியனுடைய ப்ராப்பர்ட்டி, கேட்கறது நாடு இல்லை, கவர்மெண்ட் எடுத்துச்சு. அது நம்ம கண் ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா கிறிஸ்டியனுடைய ட்ரஸ்ட், அது கேட்கறதுக்கு நாடு இல்லை, கவர்மெண்ட் எடுத்துச்சு. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க்ல போட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிஷனரி மார்கள் கோடிக்கணக்கான இந்த பணம் அன்னைக்கு டெபாசிட் போட்டு போனாங்க. அது என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட் எடுத்துச்சு. ஆக நம்ம எல்லாம் ஒன்று சேரலாம். சீக்கிரம் இந்த சொசைட்டி மெம்பர் ஆகுங்க, சீக்கிரம் அந்த பாக்கியம் வரலாம். நன்றி.